அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூண்டோடு நீக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக இருப்பதால் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஒருமனதாக முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக செய்திகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுக என்றால் அனைவருக்கும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை ஒரே எண்ணத்துடன் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இதுவரை இருந்துள்ளது. என்றைக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றாரோ அன்றிலிருந்து அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் நேரடியான தொடர்பு விரிசல் ஏற்பட்டதாகவும் தொண்டர்களுக்குள்ளேயே மிக பெரிய அளவில் கலவரங்கள் தூண்டும் விதமாக அணி இடையேயான போராட்டத்தையும் பிரச்சாரங்களும் இவர்களுக்கு இடையேயான மோதல்களும் 2, 3 அல்ல 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயணங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் செங்கோட்டையன் அவர்கள் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். தலைமை ஒற்றுமையாக இருப்பதை விட தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சசிகலா ஆதரவாளர்கள், OPS ஆதரவாளர்கள், அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் என்று கூறாமல் அனைவரும் ஒரே அதிமுக தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய தொண்டர்களாக தான் இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். இதற்கு ஒரே வழி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவதுதான். இது குறித்து 2.5 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் ஆலோசனை நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆகையால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கலாமா வேண்டாமா என்பது இனி அவரது கையில்தான் இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இனி ஆட்டம் சூடுபிடிக்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அடுத்த பொதுச்செயலாளர் யார்? அதிமுக இனி மீண்டும் பழைய ஃபார்மிற்கு வந்துவிடும். திமுகவிற்கு எதிராக அதிமுக மீண்டும் பழைய ஃபார்மிற்கு வந்துவிட்டால் 2026இல் ஆட்சி மாற்றம் வருவது உறுதிதான் என்றும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் கூறுவது சரியா என்றால் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.